ஹாய். இது ஹாய். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து கேட்டுட்டே இருந்தீங்க. மதுரைக்கு எதுக்காக போனீங்க? அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இல்ல நெறைய பேருக்கு நாங்க சொன்னோம். மதுரைக்கு வந்து இந்த ரீசனுக்காக தான் போறோம்ன்னு. அப்போ வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அத பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா வீடியோ போட சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. எல்லாருமே பார்க்கலாம். எல்லாருக்குமே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் இது. ஸோ எதுக்காக போனோம் அப்படிங்கிறது தான். எங்கருந்து ஸ்டார்ட் பண்றோம்னா, இப்போ நாங்களுமே ஃபர்ஸ்ட்டு நெட் சென்டர் தான் போனோம். பர்த் சர்டிஃபிகேட் வந்து இப்ப அப்டேட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக நாங்களுமே போனோம். ஏன்னா நம்மகிட்ட தமிழ்ல தான் இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, பர்த் சர்டிஃபிகேட் எல்லாருக்குமே தமிழ்ல தான் இருக்கும். பட் இங்கிலீஷ்ல வேணும் அப்படின்னா, ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம ஓப்பனா சொல்லணும்னா ஃபாரின் படிக்க போறதோ, இல்ல ஒரு வேலைக்கு போனோம்னாலோ, இங்க தமிழ்ல ஓகே, அங்க வந்து இங்கிலீஷ்ல தான் வேணும் அப்படிங்கிறத மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு அப்படிதான் தெரிஞ்சது. ஸோ நமக்கு அப்ப அப்படிதான் வேணும்னு சொல்லிட்டு நெட் சென்டர் நாங்க போனோம். அங்க போனா வந்தது. ஸோ எல்லாருமே இப்போ மேக்ஸிமம் வந்துடுச்சு. ஆன்லைன்லயே ஒரு சில ஊருக்குலாம் ஆன்லைன்லயே சேஞ்ச் பண்ணிக்கிற மாரி வந்துச்சு. ஸோ நான் பொறந்தது வந்து மதுரை. அதனால வந்து எனக்கும் இருந்தது. பட் என்னன்னா, டவுன்லோட் பண்ண முடியல. சைட் ரொம்ப ப்ராப்ளமா இருந்தது. அதுக்குள்ளேயே சம்டைம்ஸ் போனா கூட அவங்களால எந்த சேஞ்சுமே பண்ண முடியல. ஸோ அவங்க என்ன சொல்ட்டாங்கன்னா, டைரக்ட்டா நீங்க மதுரையே போயிடுங்க. நீங்க எங்க போய் எழுதுனீங்களோ, அங்கேயே போய் மாத்திக்கலாம். சீக்கிரம் குடுத்துருவாங்க அப்படின்ற மாரி தான் சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து இன்னொன்னு நாங்க வந்து நோட் பண்ணிக்கிட்டோம். ஆனா இங்கிலீஷ்ல எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்க ஆமா. நோட் பண்ணிக்கிட்டோம். அத மட்டும் நாங்க நல்லா தெளிவா பார்த்துட்டோம். அங்க யூஸ் ஆகுமோன்னு அப்ப எங்களுக்கு தெரியவே தெரியாது. பட் இங்கிலீஷ்ல எந்த மாரி எல்லாம் இருக்கு, அத எப்படி சேஞ்ச் ஏன்னா அதுல வந்துட்டு கரெக்ஷன் இருந்துச்சு இங்கிலீஷ்ல. ஸ்ரீங்கிறது வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு ஆக்சுவலா எனக்கு எஸ்ஹெச்ஆர்இன்னு வரணும். பட் எனக்கு எஸ் இருந்தது வந்து எஸ்ஆர்ஐ எஸ்ஆர்ஐன்னு தான் இருந்தது. இருந்தது. அதெல்லாம் ஆமா. நோட் பண்ணிக்கிட்டோம் ஆனா நாங்க. எனக்கு இவ்ளோ நாள் அப்படி இருக்குன்னு தெரியாது. ஏன்னா நமக்கு தமிழ்ல தானே குடுத்துருப்பாங்க. ஸோ இங்கிலீஷ் வந்து நான் ஆன்லைன்ல பார்த்தப்ப எனக்கு அப்படிதான் இருக்கு அப்படின்றத நான் பார்த்துக்கிட்டேன். ஓகே அத சேஞ்ச் பண்ணணும். அப்படின்னு நான் அப்படிங்கிறத கிளியர் நாங்க பண்ணிக்கிட்டேன். இருந்துட்டு, ஸோ நாங்க வந்து மதுரை கெளம்புனோம். மதுரையில உள்ளவங்களுக்கு இது கொஞ்சம் யூஸாவே இருக்கும். மதுரையில கெளம்பிட்டு எங்க போய் வாங்கணும்னா, கலெக்டர் ஆஃபீஸ் தான் போணும்னு நாங்க ஃபர்ஸ்ட்டு அப்படிதான் முடிவு பண்ணிட்டு, அண்ணா நகர் போனோம். அங்க போயிட்டு கலெக்டர் ஆஃபீஸ் போனோம். பட் கலெக்டர் ஆஃபீஸ்ல கிடையவே கிடையாது. அண்ணா மாளிகை. அங்க வந்துட்டு கிரவுண்ட் ஃப்ளோர். கீழ தான் வந்துட்டு ஒரு இ-சேவை இ-சேவை மையம் மையம் இருக்கு. இருக்கு. எஸ். ஸோ அங்க சொன்னாங்க. அங்க போனப்போ, அ அவங்க அங்க ஒரு ஃபார்ம் குடுக்குறாங்க. இப்போ நம்ம கரெக்ஷன்னா ஒரு ஃபார்ம். அந்த ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா, பர்த் சர்டிஃபிகேட் ஒரு டைம் தான் கரெக்ஷன் பண்ண முடியும். அதுல 3 பிழை. அதாவது 3 சேஞ்ச் மட்டும் தான் பண்ண முடியும். அதுக்கு மேல பண்ண முடியாது. அத நல்லா யோசிச்சுட்டு பண்ணுங்க. ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வந்து அட்ரஸ் சேஞ்சா இருக்கலாம். அட்ரஸ் சேஞ்ச் பண்ண முடியாது. அதுல கரெக்ஷன் பண்ணலாம். அட்ரஸ் கரெக்ஷன். அதுக்கப்புறம் வந்து இன்சில் வந்து மாறி இருக்கும். அந்த மாதிரி. அதெல்லாம் அப்புறம் ஃபார்ம்ல வந்து என்னென்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன பாப்பா கேட்டிருந்தாங்க? ஸோ அதுல என்னென்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் லைன் படி சொல்லிடுறேன். உங்களுக்கு ஒரு வேள நேம் கரெக்ஷன் இருந்துச்சுன்னா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும்ல. உங்களுக்கு எந்த மாரி நேம் கரெக்ஷன் வேணுமோ, அந்த மாரி இருக்கிற 2 ப்ரூஃப் நீங்க குடுக்கணும். எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்போ வந்து எனக்கு வந்து எஸ்ஆர்ஐன்னு இருந்ததா, பட் எனக்கு வந்து எஸ்ஹெச்ஆர்இன்னு வரணும். ஸோ அந்த டபிள்இ இருக்கிற மாதிரி நான் வந்து ப்ரூஃப் குடுக்கணும். ஸோ நான் என்னென்ன குடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஸ்கூல் சர்டிஃபிகேட் ஒண்ணு குடுத்தேன். அதுக்கப்புறம் ஆதார் கார்டு குடுத்தேன். ஸோ இதெல்லாம் மாத்திட்டு போனீங்கன்னா, உங்களுக்கு முன்னாடியே நீங்க பர்த் சர்டிஃபிகேட் மாத்துறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம். எனி 2 ப்ரூஃப் அதுல வந்து கரெக்ட்டா இருக்கணும். ஆமா. அத பார்த்து தான் உங்களோட நேம் சேஞ்சும் அவங்க பண்ணுவாங்க. 2லயும் ஒரே மாதிரி இருக்கணும். அதான் சொல்றேன். 2லயும் நீங்க எந்த மாரி கேட்கிறீங்களோ, அந்த மாரி 2 ப்ரூஃப் வைக்கணும். 2மே ஒரே மாதிரி இருக்கணும். அதுல வேற ஏதாவது உங்களுக்கு கரெக்ஷன் இருந்தா, நீங்க முன்னாடியே பார்த்துக்கோங்க. இல்லன்னா நீங்க எந்த மாதிரி குடுக்குறீங்களோ, அந்த மாரி தான் வரும். ஸோ அந்த வந்து ஃபார்ம்ல அந்த ஃபார்ம்ல என்னென்னலாம் இருந்துச்சுன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நார்மலா உங்க நேமு, அதுக்கப்புறம் நேம்ங்கிறத விடல இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? சோ இப்போ உங்களுக்கு அது எப்படி இல்ல. வேணும்? ஃபர்ஸ்ட் நார்மல் நேமு. ஆ அதாவது யார் அப்ளை யாரு? பண்றா அப்படிங்கிற மாரி ஒரு நார்மல் நேம் இருக்கும். ஃபார்ம் வந்து தமிழ்ல தாங்க இருக்கும். ஸோ வந்து நான் உங்களுக்கு ஃபார்ம பத்தியுமே ஃபுல்லா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபார்ம் வந்து தமிழ்ல தான் இருக்கும். மேல வந்து அனுப்புனர், அதாவது யார் வந்து குடுக்குறா அப்படிங்கிறது இருக்கும். பெறுநர்ல அவங்களே வந்து அட்ரஸ் ஃபில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அனுப்புனர்ல உங்களோட அட்ரஸ் நீங்க ஃபில் பண்ணிடணும். அதுக்கப்புறம் வந்து உங்களோட பேர் இருக்கும். நார்மலா நான் தான் வந்து எனக்காக அப்ளை பண்றேன் அப்படிங்கிற மாரி ஒரு பேர் இருக்கும். அதுக்கப்புறம் தான் கீழ வந்து கரெக்ஷன் இருக்கும். ஸோ கரெக்ஷன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமா 3 பாக்ஸ் இருக்கும். ஓகேவா? 3 பாக்ஸ்ல 2 சைடு இருக்கும். லைக் இந்த சைடு வந்து இப்போ இருக்கிற டீட்டெயில்ஸ், இந்த சைடு வந்து நம்ம அப்டேட் பண்ண வேண்டிய டீட்டெயில்ஸ். அந்த மாரி பாக்ஸ் இருக்கும். ஸோ 3 சான்ஸ் உங்களுக்கு. 3 சான்ஸ்ல நீங்க வந்து என்னென்னலாம் கரெக்ஷன் பண்ணிக்கிறோமோ கரெக்ஷன் பண்ணிக்கலாம். சிலருக்கு வந்து டேட் ஆஃப் பர்த்தே தப்பா இருக்கும். ஸோ அதையும் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அட்ரஸ், நேமு, அப்பா, அம்மா பேரு எது வேணாலும் நீங்க கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஆனா 3 சான்ஸ் தான்.
ஸோ ஃபர்ஸ்ட்ல வந்து நான் என்ன ஃபீல் பண்ணேன்னு பார்த்துக்கலாம். எனக்கு வந்து பேர் மட்டும்தான். ஸோ வந்து நான் ஃபர்ஸ்ட் என் பேர் பர்த் சர்டிஃபிகேட்ல எப்படி இருக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் எழுதிக்கிட்டேன். எனக்கு எப்படி வேணும் தமிழ் அண்ட் இங்கிலீஷை அடுத்த பாக்ஸ்ல அதான் இங்கிலீஷ்ங்கிறத வந்துட்டு அங்க போயிட்டு திணறாதீங்க. ஃபர்ஸ்டே வந்து ஆன்லைன்ல செக் பண்ணிட்டு போயிடுங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு தமிழ்ல தான் இருக்கும் பர்த் சர்டிஃபிகேட். எனக்குலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்ல தான். எனக்கு இங்கிலீஷ் எப்படி இருக்குன்றது இப்போ வரைக்குமே ஸ்டில் எனக்கு சுத்தமா ஐடியா இல்லை. அதாவது வந்து நான் பாக்குற வரைக்கும் அப்புறம் பாத்துக்கு அப்புறம் தான் ஓகே எனக்கு இங்கிலீஷ்லயே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா அந்த ஃபார்ம்ல கேக்குறாங்க தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலயுமே கேக்குறாங்க. ஆமா, ஏன்னா நம்மளுக்கு அடுத்து வரப்போது இங்கிலீஷ்ல தான் மோஸ்ட்லி வரும். இல்ல நீங்க கேட்டீங்கன்னா ஃபுல்லாவே இங்கிலீஷ்லயும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சோ எனக்கு இங்கிலீஷ்ல வேணுங்கிறதுனால நான் ரெண்டுமே எழுதிக்கிறேன். எனக்கு ரெண்டுலயுமே தப்பா தான் இருந்தது. சோ தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஒரே பாக்ஸ்ல எழுதிக்கோங்க. தனித்தனி பாக்ஸ்ல தமிழ் ஒரே பாக்ஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு சான்ஸ் கம்மி ஆயிடும். சோ ஒரே பாக்ஸ்ல எழுதிக்கோங்க தமிழ் அண்ட் இங்கிலீஷ் எப்படி இருக்கு. அது ஆப்போசிட்ல, அதாவது நமக்கு ஆப்போசிட்டா கொடுத்துருப்பாங்க மொத்தம் 3 பாக்ஸ். ஸோ அடுத்ததுல வந்து ஆப்போசிட் பாக்ஸ்ல நீங்க வந்து உங்களுக்கு எப்படி வேணும் அப்டேட் பண்ணி வேணும் அப்படிங்கறத நீங்க எழுதிக்கோங்க. கீழே இருக்க 2 பாக்ஸ் நான் எதுவுமே எழுதல. ஏன்னா எனக்கு அது மட்டும் தான் கரெக்ஷன் ஆகுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா டேட் ஆஃப் பர்த் அந்த மாதிரிலாம் கூட நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். அதுலயே கேட்டிருப்பாங்க, அதை பார்த்துட்டு இது பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த 2 ப்ரூஃப் நம்ம அட்டாச் பண்ணியே ஆகணும். ரெண்டாவது இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, அம்மா அப்பாவோட ஆதார் கண்டிப்பா இணைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இதுல யாரு இல்ல யாரு இருக்காங்க அப்படி ஒருத்தர் இல்ல ஆதார் கார்டு இல்ல அந்த டைம் நாங்க எடுத்துட்டு போகாம இருந்திருந்தோம்னா கூட ரேஷன் கார்டு இருந்தா கூட ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இல்ல ரேஷன் கார்டோட ஜெராக்ஸ் நம்ம அதுல சேர்த்து எல்லாத்தையும் ஜெராக்ஸ் எடுத்துட்டு போயிருங்க. அங்க போயிட்டு சும்மா இதை எடுத்துட்டு போய் அதை எடுத்துட்டு போய் அவங்க என்னென்ன கேக்குறாங்க அந்தந்த டைம்ல கேக்குறாங்க. அது நமக்கே ஒரு மாதிரி இருக்கு. எல்லாமே எடுத்துட்டு போயிடுங்க. அப்படி இல்லைன்னா மொபைல்லே கொண்டுட்டு போயிடுங்க. மொபைல் போய் பக்கத்துலயே கூட நீங்க வந்துட்டு ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு போகாதவங்க மொபைல்ல எப்பவுமே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து எந்த கரெக்ஷனும் இல்ல. அதாவது எங்க அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ எந்த கரெக்ஷனும் கிடையாது. எல்லா பாக்ஸுக்கும் கீழே ஒரு எம்டி ஸ்பேஸ்ல நீங்க எழுதணும் என் தாய் தந்தையருக்கு எந்த கரெக்ஷனும் இல்ல, தமிழ்ல எழுதணும். எந்த ஒரு இதுவும் மாற்றம் இல்லை அப்படின்னு சொல்லி எழுதி கொடுக்கணும். ஏன்னா அப்புறம் அந்த எம்டி பாக்ஸ்க்கு நம்ம எதுவும் சொல்ல மாதிரி இருக்கோம்ல. சோ அதை எழுதி கொடுத்துட்டு நம்ம நீங்க யார் மாத்தீங்களோ அவங்களோட சிக்னேச்சர் போட்டு நீங்க ஃபார்ம் சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். அது பேர் தான் மனுன்னு சொல்றாங்க. சோ அந்த மனு வந்து நீங்க போட்டோ எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா உங்களுக்கு கையில வந்து நமக்கு எந்த ஒருமே கொடுக்க மாட்டாங்க. கரெக்ஷன் கொடுத்துருக்கோன்றதுக்கான எந்த ஒரு ப்ரூஃபும் கொடுக்க மாட்டாங்க. சோ நம்ம தான் அதை போட்டோ எடுத்து வச்சுக்கணும். எப்போ நமக்கு கையில நமக்கு ப்ரூஃப் வருதோ அது வரைக்கும் நம்ம அதை பத்திரமா வச்சுக்கணும் அந்த போட்டோவை. நீங்க டேட் ஆஃப் பர்த் மாத்திரீங்கன்னா உங்களுக்கு எந்த டேட் ஆஃப் பர்த் வேணுமோ அதுக்கான ப்ரூஃப் 2 வைக்கணும். எல்லாமே 2 அப்படிங்கிற மாதிரி தான் மோஸ்ட்லி எங்களுக்கு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யாரோட ஆதார் கார்டு இல்லைன்னா உங்களோட ரேஷன் கார்டு வைக்கலாம். அப்பா அம்மா ரேஷன் கார்டு வைக்கலாம். அதுக்கப்புறம் என்னென்ன சர்டிபிகேட் கேட்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு, அதாவது உங்களுக்கு அப்ளை பண்ண போறீங்கன்னா நீங்க ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஸ்கூல் டிசி கேட்பாங்க. 12th டிசி. ஒருவேளை 12th டிசி உங்ககிட்ட நம்ம காலேஜ்லாம் சேர்ந்துக்கணும், காலேஜ்ல கொடுத்துருப்போம் இல்லையா. ஸோ அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து மார்க் ஷீட் 10th 11th 12th மார்க் ஷீட் வைக்கலாம் நீங்க. ஸோ இந்த 2 போதும் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. இருந்தாலும் உங்ககிட்ட எக்ஸஸா எது இருந்தாலுமே நீங்க எடுத்துட்டு போயிடுங்க. அதுதான் எப்பவுமே சேஃப். அப்புறம் பர்த் சர்டிஃபிகேட் ஒரிஜினலே நீங்க எடுத்துட்டு போகணும். ஏன்னா அதுங்க ஒரிஜினல் தான் கேட்பாங்க பாக்குறதுக்காக. சோ அதெல்லாம் பண்ணி முடிச்சு ஒரிஜினல் வேணும், ஜெராக்ஸும் வேணும். ஒரிஜினல் வந்து அவங்க பாக்குறாங்க, பார்த்துட்டு நம்ம கிட்டே கொடுத்துடுவாங்க. ஜெராக்ஸ் அவங்ககிட்ட அட்டாச் பண்ணி வைக்கணும். ஆமா. சோ வந்துட்டு இதெல்லாம் பண்ணி அவங்ககிட்ட நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்களே கரெக்ஷன் பார்ப்பாங்க. நீங்க கேட்கற மாதிரி எல்லாமே இருக்கா, அவங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கான்னு பார்ப்பாங்க. முக்கியமா நீங்களே ஒருவேளை மறந்தீங்கன்னா கூட அவங்களே ஏதாவது கரெக்ஷன் கூட பார்த்து சொல்லுவாங்க. அந்த வரி வந்து உங்களுக்கு இருக்கவே வேண்டாம். அங்கேயே சொல்றாங்க. நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. பட் நாங்க போனப்போ ஒவ்வொரு ஃபார்மையும் பொறுமையா பாக்குறாங்க. இப்போ எனக்கு என்ன பேரு கரெக்ஷன் வேணுமோ அந்த பேர் மாதிரி எல்லா ப்ரூஃப்லயும் இருக்கான்னு பாக்குறாங்க. ஒருவேளை இல்லைன்னா திருப்பி கொடுத்த கூட நீங்க இன்னொருத்து வச்சுக்கலாம். வந்து ஒரு டாட் கூட வந்து அவங்க வந்து முக்கியம் தான் சொல்லுவாங்க. உங்களுக்கு டாட் வேணும். ஏன்னா பாப்பாவுமே தெரியாம வந்து ஒரு இதுல டாட் வச்சுட்டாங்க. அவங்க கேட்டாங்க இந்த டாட் வேணுமா அப்படின்னு கேட்டாங்க. என்ன இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இல்ல அதுவும் ஒரு கரெக்ஷன் தான். என்னன்னா என்னோட தமிழ் பேர்ல வந்து நான் டாட் வச்சுட்டேன், இங்கிலீஷ்ல டாட் வைக்கல. நான் நார்மலா கொடுத்துறேன். ஏன்னா டாட்ல என்ன பெருசா இருக்க போகுது. அதை கூட அவங்க நோட் பண்ணாங்க. ஆனா அவங்க நோட் பண்ணி என்ன கேட்டாங்க. நான் தான் சொன்னேன் நீங்களே ஏதாவது மறந்தீங்கன்னா கூட அவங்க செக் பண்ணி தான் கேட்பாங்க. நீங்க தப்பு பண்ணீங்கன்னா அவங்க உங்ககிட்ட கொடுத்து கரெக்ஷன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. நான் கொடுத்ததுக்கு அப்புறம் என்னமா டாட் உனக்கு வேணுமா வேணுமா, ஏன் 2ல 1 வச்சிருக்க 1 வைக்கன்னு சொன்னது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் கூட கனெக்ட் பண்ணுவாங்க. நான் சொன்னேன் அதுவும் தாமா அப்படின்னு சொன்னாங்க. நான் அதுக்கப்புறம் திருப்பி வந்து அதை கரெக்ஷன் பண்ணி தான் கொடுத்தேன். ஸோ முன்னாடி இன்னொன்னு அந்த ஃபார்ம்ல அடித்தல் திட்டெல்லாம் இருக்கக்கூடாது, நல்லா போடக்கூடாது. ஆமா வந்துட்டு
வந்துட்டு ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து 20 டேஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ 20 டேஸ் கழிச்சு நீங்க வந்து ஆன்லைன்லயே வந்து நீங்க அதை டவுன்லோட் பண்ணிக்கலான்ற மாதிரி ஃபர்ஸ்ட் எல்லாம் நம்ம வீட்டுக்கே தான் வரும். ஏன்னா நம்ம லைவ் அட்ரஸ்மே கொடுத்துட்டு தான் வருவோம். ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு வரும். பட் இப்ப அப்படி கிடையாது. நம்ம ஆன்லைன்ல தான் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க. ஆன்லைன்ல வந்து 20 டேஸ்க்கு அப்புறம் பாருங்க. வரல, இன்கேஸ் வரல அப்படின்னா திரும்ப நீங்க இங்க வந்துதான் பாக்குற மாதிரி இருக்கும். அப்ப நம்ம போட்டோ எடுத்துருப்போம்ல, நம்ம அப்ளை பண்ண அந்த ஃபார்ம். சோ அத வச்சு நீங்க இங்க கேட்கலாம். ஒருவேளை வரலன்னா நீங்க போட்டோ எடுத்தது, உங்களோட பர்த் சர்டிபிகேட்டோட ஜெராக்ஸ் ரெண்டையுமே எடுத்துட்டு வந்து, அதாவது நீங்க போட்டோ எடுத்தது ஜெராக்ஸ் எடுத்துட்டு தான் வரணும். போட்டோ நீங்க காட்ட முடியாது. நீங்க ஜெராக்ஸும் உங்க பர்த் சர்டிபிகேட் ஜெராக்ஸே எடுத்துட்டு போய் எங்க அப்ளை பண்ணீங்களோ அங்க காமிச்சீங்கன்னா அவங்க அதுக்கான என்ன ப்ரொசீஜரோ அதை சொல்லுவாங்க. சோ அவ்வளவுதாங்க.